உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதே போல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும் பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானை கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம், என்னென்ன விஷயங்களில் இந்த 96 நாட்களை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் 41 நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தற்போது 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ குருவோடைய 2ஆம் இடத்த அதிபதியோடைய குருவோடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி கிடைக்கிறதுனால சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். பொருளாதார விஷயத்தில் உள்ள தடையை விளக்க போகிறார். இந்த பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க, அந்த தடை விலக போகுது. அதே போல் நம்முடைய கும்பராசி நேயர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய செயல்பாடு மூலமாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட போகுது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருந்திருக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்குல்ல, ஸோ அந்த வலியும் வேதனையும் சரியாக போகுது. இந்த கிரகம் தனக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது. நீ நல்லவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க. அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் தேவையில்லாத வம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு அப்படின்னு நீங்கள் அலைஞ்சிக்கிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நீயாயிரு, உன்னுடைய வாழ்க்கையை பாரு அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த சனி வக்ர பயிற்சியை எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மனதில் உள்ள வலியும் வேதனையும் குறைய போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வேதனையோடு இருக்கீங்க, அதாவது சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களோ அவர்கள் மூலமாக தான் இந்த நிலைமையில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை.
அப்போ நம்பி கெட்டேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் ஒரு வலியும் வேதனையும் கொடுப்பதற்கான சூழ்நிலையாக இருந்தால் உறுதியாக உங்களுடைய பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை முடிப்பதற்கான வாய்ப்புகளை, சூட்சமங்களை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் 96 நாட்களை கொடுக்க போகிறார். அப்போ 96 நாள் கழித்து இந்த 41 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும்? அதாவது 41 நாட்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது புதிய காதல், பழைய காதல் தேடி வந்தால் தயவுசெய்து நோ என்ட்ரி போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை பிளாக் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு சதி, உங்களை எப்படியாவது லாக் பண்ணி விடணுங்கிறக்காண்டி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் பாதிப்பை கொடுப்பார மாட்டார்? இதான் உங்களோட கேள்வி. அவர் பாதிப்பை கொடுக்க மாட்டார், ஆனால் அவங்களுக்கு கவனங்கிறத வலியுறுத்துவார். இவனால் ஏற்பட்ட போராட்டத்துக்கு, வலிக்கும் வேதனைக்கும் சரியான நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் காட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் காட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ யார் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் சின்ன திரையில் இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும்னு நினச்சி முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கிற விஷயங்களை முடிக்கிற மாதிரி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலை வலிமையாக இருக்குது. இருந்தாலும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம்னா, அடுத்தவர்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதேபோல் பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதே போல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் பாசமாக அன்பாக வளர்த்த உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விரைவில் முடிவு ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் கோச்சார கிரக ரீதியாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக
பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.